இன்னைக்கு அறிமுகம் செய்கிறது பார்தி ஹோம் ப்ராடக்டோட மெகா ஆயில் எக்ஸ்பெல்லர் என்ற மெஷின். இது 2 ஹெச்பி சிங்கிள் ஃபேஸில் வேலை செய்கிற ஒரு 3600 வாட் ஹெவி டியூட்டி கோல்ட் கம்ப்ரஸர் ஆகும். இது மற்ற ஆயில் எக்ஸ்பெல்லர்ஸை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமான ஒரு மெஷினரி. மற்ற ஆயில் எக்ஸ்பெல்லர்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை தனித்தனியாக கொப்பரைக்கு பாதாமுக்கு ஒவ்வொரு நட்ஸுக்கும் தனித்தனி மெஷின் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம இந்த மெஷினில் நம்ம எல்லா நட்ஸையும் இந்த ஒரே மெஷினரிலேயே பயன்படுத்திக்கலாம். 8 ஆனோ அப்புறம் இதில் பார்க்குற மாதிரி ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சிஸ்டம், ஒரு கண்ட்ரோல் பேனல் இந்த மெஷினரியில் இருக்குது. அப்போது நாம் எந்த நட்ஸை இதுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற டெம்பரேச்சரை செட் செஞ்சு நமக்கு எண்ணெய் ஆட்டி எடுக்கலாம். கொப்பரைனா தேங்காய் எண்ணெய், பாதாம்னா பாதாம் ஆயில், அதுக்கு பொருத்தமான டெம்பரேச்சரை செட் செஞ்சு இதிலிருந்து ஆட்டி எண்ணெய் சேகரிக்கலாம். இது ரொம்பவே எஃபிஷியண்ட்டான ஒரு மெஷினரி. ஏன்னா மற்ற ஆயில் எக்ஸ்பெல்லர்ஸில் எல்லாம் இப்போது கொப்பரைனா 2-3 தடவை அதில் இருந்து எடுத்து திரும்பவும் போட்டு ஆட்ட வேண்டி இருக்கும், முழு தேங்காய் எண்ணெயையும் எடுக்கணும்னா. ஆனால் நம்ம மெகா ஆயில் எக்ஸ்பெல்லரில் ஒரே ரவுண்டில் முழு தேங்காய் எண்ணெயையும், அதாவது ஒரே ப்ராசஸிங் டைமில் ஒரே ரவுண்டில் நமக்கு முழு தேங்காய் எண்ணெயையும் சேகரிக்க முடியும். அதனாலேயே இதோட எஃபிஷியன்சி ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டைம் கன்சியூமிங் இல்லை. ஒரே ரவுண்டில் செஞ்சு முடிக்கிறதால ரொம்ப குறைஞ்ச நேரத்தில் நம்மளால் எண்ணெய் சேகரிக்க முடியும். அதுமாரி ப்ராவிஷன் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட வேலைப்பளு ரொம்ப குறைவு. 2-3 தடவை கொப்பரையை எடுத்து அப்புறம் திரும்ப போடுற வேலைப்பளு ரொம்ப குறைவு. இதில் ஒரு தடவை நாம் போட்டு கொடுத்தா போதும். அதே போல் நேரத்தையும் ரொம்பவே மிச்சப்படுத்தலாம். எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் இந்த டெம்பரேச்சர் சிஸ்டம், அதாவது அந்த ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்கிறதால இதில் அவங்க லேபிள் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு டெம்பரேச்சர்னு, கடுகுக்கு எவ்வளவு, கொப்பரைக்கு எவ்வளவுன்னு அதில் இருக்குது. அந்த டெம்பரேச்சரை வச்சு நம்ம கண்ட்ரோல் பேனலில் அதை செட் பண்ணி முடிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு நாம் கண்ட்ரோல் பேனலில் செட் பண்ணிட்டா ரொம்ப சுலபமாக நமக்கு வேறு எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த நட்ஸ் இருந்தும் ஆயிலை ப்ராசஸ் செஞ்சு ஆட்டி எடுத்துக்க முடியும். முன்னாடி சொன்னது போல் இதில் கொப்பரை மட்டும் இல்லை, மற்ற பலவிதமான வேர்க்கடலையும் போன்ற பல நட்ஸ்களை ஆட்டலாம். இதில் பார்க்கிற மாதிரி வேர்க்கடலை தான் இப்போ காட்டுறாங்க. ஒரு மணி நேரத்தில் 25-30 கிலோ எண்ணெய் நமக்கு வேர்க்கடலையாக இருந்தாலும் இல்லைன்னா எள்ளாக இருந்தாலும் நம்மளால் சேகரிக்க முடியும். அதே நேரத்தில் கொப்பரையாக இருந்தால் ஒரு 15-22 கிலோ தேங்காய் எண்ணெயை நாம் ஒரு மணி நேரத்தில் சேகரிக்க முடியும். அப்புறம் இந்த மெஷினரியோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்பவே லெஸ் ஸ்பேஸ் கன்சியூமிங். இந்த மெஷினரியை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய இடம் தேவையில்லை. வெரி குட் சாய்ஸ். ஏற்கனவே நிறைய மெஷினரி இருக்கிற ஒரு மில்லில் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆயில் எக்ஸ்பெல்லர் தேவைப்பட்டுச்சுன்னா இது ஒரு ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும். காரணம், இதுக்காக நாம் நிறைய இடத்தை அப்போ நமக்கு അവിടെ ஒரு கண்டெய்னரோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இதில் பார்க்கிற மாதிரி இதோட டிஸ்போசல் சிஸ்டம் கூட சிதறாமல் ஒரே இடத்துல வந்து விழும். அப்போது நாம் அங்கே ஒரு கண்டெய்னரோ ஒரு பக்கெட் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக அந்த கழிவுகளை கூட எடுத்துட முடியும். மேலும் இது ரொம்ப குறைவான இடத்தை எடுத்துக்கொள்ளும். ஆகையால் அதிக இடம் தேவையில்லை, நேரமும் தேவையில்லை, வேலைப்பளுவும் குறைவு. அப்புறம் சொன்ன மாதிரி எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம். இதெல்லாம் தான் நாம் ஒரு மெஷினில் இருந்து எதிர்பார்க்கிறது. വളരെ ഈസി ആയിട്ടുള്ള ഒരു. അപ്പോൾ കൊപ്പരயாக இருந்தால் ஒரு 15 2 கிலோ எண்ணெய் நமக்கு ஒரு மணி நேரத்தில் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். அதனால் அதிக நேரம் இல்லாமல் வர்றவங்க கூட எங்கே ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெகா ஆயில் எக்ஸ்பெல்லர் 2.0 பற்றின மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம் அல்லது நீங்கள் கால் பண்ணலாம் 028496986816816517. ஹாவ் ஏ கிரேட் டே. டீலர்களோட நம்பர்களுக்கு கூப்பிடும்னா உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் நாங்கள் கொடுப்போம். இன்னைக்கு அவ்வளோதான். ஹேவ் ஏ கிரேட் டே.